ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரியாமதி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஜாம்சம் வெல்லுங்க. உலகத்திலேயே வற்றாத ஒரு கிணறுங்க. இது சவுதி அரேபியாவோட இருக்கிறது என்ன மெக்கா, இஸ்லாமியர்களோட புனித ஸ்தலம். அந்த இடத்துல இருந்து இந்த கதை ஆரம்பிக்குதுங்க. அவங்க முஸ்லீமோட ட்ரெடிஷ்னல் படி இந்த கதை சொல்றாங்க. ஒரு இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு மன்னர் 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அவரோட ஒய்ஃப் ஹேகரையும் அவரோட குழந்தை இஸ்மாயிலையும் கடவுளின் கட்டளைப்படி நடு பாலைவனத்துல விட்டுட்டு போயிடுறாங்களாம். அப்போ குழந்தை தாகத்துக்கு ரொம்ப அழுகுதான், தாகம் தாங்க முடியாம. அப்போ அவங்க அம்மா ஹேகர் அந்த பாலைவனத்துல எல்லா பக்கம் தண்ணி எங்காவது கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போய் தேடி இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல. அப்ப ரொம்ப வருத்தத்துல இருந்திருக்காங்க, என்னடா குழந்தை வேற இப்படி அழுகுதே அப்படின்னு. அப்ப அந்த இஸ்மாயில் காலை அந்த பூமியில ஒரு உதைக்கிறாரு. அந்த உதைச்ச இடத்துல இருந்து அந்த நிலத்துல இருந்து அப்படியே தண்ணி ஊற்று மாதிரி வருதாங்க. அது எடுத்து குழந்தைக்கு கொடுத்துட்டு இவங்களும் குடிச்சிட்டு தண்ணி வந்துட்டே இருக்கான். இவங்களும் குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கான் நிக்காம. அப்ப ஜாம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாம்சம் அப்படின்னா போதும் போதும் அப்படின்னு அர்த்தமாமாங்க. இந்த ஜாம்சம் வெல் அப்ப தண்ணி அப்படியே ஓடிட்டே இருக்கறனால கல்லெல்லாம் எடுத்து அது எங்கேயும் போகாம அப்படியே அணை மாதிரி கட்டுறாங்களாம். இதுதான் அதோட கதைன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது இப்போ வரைக்கும் இருக்கு. மெக்கா போன எல்லாருமே இந்த ஜாம்சம் வாட்டர் குடிக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு தண்ணி குடிச்சா தாகத்தை கட்டுப்படுத்த முடியுங்க. ஆனா இந்த ஜாம்சம் வாட்டர் குடிச்சோம்னா பசியவே கட்டுப்படுத்துதாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. எனக்கே மெக்கா போகணும், இந்த ஜாம்சம் வெல் பார்க்கணும், அந்த வாட்டர் குடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. மேலும் இது போல வீடியோக்களுக்கு டியூன் டு பிரியா. இந்த கதை, இந்த வாட்டர் நீங்க போயிருந்தீங்கன்னா, கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.